கதைகள் மூலம் பாடல்கள் மூலம் ஒரு உத்திகளை நம்ம எப்படி கையாளணும் அப்படின்றத நல்லா தெளிவாக நமக்கு கொடுத்துருந்தாங்க. அதே போல் ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க. ஒருத்தர் போட்டில் போனாராம், பெரிய வித்துவான். போகும்போது அந்த படகோட்டிக்கிட்ட கேட்டாராம், என்னப்பா படிச்சிருக்கேன்னு. அதை எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் இது. என்னப்பா படிச்சிருக்க? சாமி நான் எதுவும் படிக்கலை. என்ன மகாபாரதம் படிச்சிருக்கியா? இல்லை சாமி. ஐயோ வாழ்க்கையில் கால் பாகம் போச்சு. அதுக்கப்புறம் ராமாயணம் படிச்சிருக்கியா? அதே மாதிரி ஒன்று கேட்டுட்டு வர்றாரு. ஐயோ உன் வாழ்க்கை இப்படிலாம் ஒன்றுமே தெரிஞ்சுக்காம வீணா போச்சேடா உன் வாழ்க்கை அப்படின்னு. அப்போ சொன்னார் பொறுமையா, ஐயா எங்களுக்கு நீச்சல் தெரியுமா? இல்லை எது கேட்குற? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்போ உங்கள் வாழ்க்கையே போச்சு சாமி. ஏன்னா இந்த கொஞ்ச நேரத்தில் கடந்து கவைய போகுது அப்படின்னு. அதுதான் வாழ்வியல் சார்ந்த அறிவு தான் கல்வி. அதுக்கப்புறம் நம்ம என்ன மெத்த படிச்சிருந்தாலும் இப்போ இந்த இடத்துக்கு வரேன்னா இது இங்கே நான் எப்படி நடந்துக்கணுன்றதை தெரிஞ்சிருந்தா தான் நான் இங்கே நான் சர்வை பண்ண முடியும். எனக்கு எல்லாம் தெரியும், நான் இப்படி தான் இருப்பேன், என் படிப்பு எப்படின்னு ஊரோடு ஒத்து வாழும், சமுதாயத்தோடு ஒத்து வாழும். அதுதான் அந்த பண்பை கற்றுக் கொடுக்கறது தான் இந்த கல்வி. மார்க்கு மட்டும் வாங்கினா போதாதுங்க, மனுஷனாக வாழவும் கற்றுக் கொடுங்க. மார்க்கை மட்டும் வாங்கினா போதாதுங்க, மனுஷனா வாழவும் கற்று